ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி பிட்ஸ் அண்ட் பீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூபிஎஸ்சி டிஎன்பிசி அது ரிலேட்டடான ரொம்ப முக்கியமான கண்டென்ட்ஸ் வில் பி போஸ்டிங் ரெகுலர்லி. இப்போ எலெக்ஷன்ஸ் தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸில் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இந்த வருஷம். ஸோ அதனாலே எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா கோர் ஃபேக்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் எலெக்ஷன் கமிஷன் 324 டு 329 அப்படிங்கிற ஆர்டிகல்ஸ் கீழே இருக்கு. 326 ஆர்டிகல் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், எல்லாருமே ஓட்டு போடணும். 18 வயசுக்கு மேலே போனா யூனிவர்சல்னா எல்லாருமே, அடல்ட் அப்படின்னா 18 பிளஸ், ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா ஓட்டிங் ரைட்ஸ், ஓட்டு போடணுங்கிறத எந்த ஆர்டிகல் சொல்லுது? ஆர்டிகல் 326 சொல்லுது. இந்த 18 வயசு அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சப்போ இருந்துச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. 21 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், 21 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் ஓட்டு போடணும்னு சொல்லி சொன்னாங்க. அதை 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இதை 18க்கு குறைங்க அப்படின்னு சொல்லி 61st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா 18க்கு குறைச்சிருக்காங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்த கமிஷன் பேரு தார்குண்டே கமிஷன். நிர்வச்சன் சதன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஹிந்தியில் இருக்க பேர். ஓகே, இப்போ லீடர்ஷிப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரு அப்படின்னா ஞானேஷ்குமார், 26th சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். கூட இருக்க எலெக்ஷன் கமிஷனர்ஸ் யாருன்னா சுக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி அப்படிங்கிறவங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் இட்ஸ் ஆப்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கீ டேட்ஸ், நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்படிங்கிறது எப்போ? 25th ஜனவரி. ஒய் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றால் it will be very easy. 25th January 1952 Election Commission of India established ஆகுது. Just a day before our constitution is coming into force. 25th January 1952. ஓகேவா? இதுல ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்கா? இப்பதான் நான் பாக்குறேன். இதுல ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்கா? டப்புன்னு பாஸ் பண்ணிட்டு உங்களுடைய கூகுள் எடுத்து இல்லைன்னா செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா ஜஸ்ட் ஹியர் மிஸ்டேக்ஸ் இருக்கா? anyone? 25th ஜனவரி கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்ட். இந்த 1952ங்கிறது தப்பு. 1950 கான்ஸ்டிடியூஷன் 1915 26th ஜனவரியில ஃபோர்ஸுக்கு வருது. 1950 ஒரு நாள் முன்னாடி ஆர்டிகல் 324 கீழே எலெக்ஷன் கமிஷன் இஸ் பீங் எஸ்டாப்ளிஷ்ட். சி விஜில் அப்படிங்கிற ஆப் எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜில் ஃபார் விஜிலன்ஸ், கண்காணிப்பு. எதை கண்காணிக்கிறாங்க? எம்சிசி மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உடைய வயலேஷன்ஸ் அதை கண்காணிச்சு சிட்டிசன்ஸ் ஆகிய நம்ம சிட்டிசன்ஸ் விஜிலண்டா இருக்காங்க அப்படிங்கிறது தான். நம்ம என்ன பண்ணலாம்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். இசிஐ ஆப்ல, இசிஐ நெட்டுங்கிற ஆப்பு கீழே சி விஜிலுங்கிற ஆப்ஷன்ல இதுல கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, யாராச்சும் பணம் கொடுக்குறாங்க ஓட்டுக்கு அப்படின்றால் 90 மினிட்ஸ்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கனாலே அந்த லொகேஷன் உங்களுக்கு கேட்கும். லொகேஷன் டேக் பண்ணி போட்டோ ஏதாச்சும் ஒன்று கேட்கும். போட்டோ இது பண்ணிட்டீங்கன்னா 90 மினிட்ஸ்ல ஆக்ஷன் எடுத்தே ஆவாங்க. இதுதான் சி விஜில். ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன் ஆப், உங்களுடைய ஓட்டர் ஐடியில் உங்க பேர் இருக்கா, ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணணும், இல்லை அது மூலமா சில கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றால் ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன் ஆப்ல நீங்க இது பண்ணலாம். இது எல்லாமே இசிஐ நெட்டுங்கிற ஒரே ஆப்பு கீழே இப்போ கொண்டு வந்துட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். சுவிதா ஆப், ஆன்லைன் பெர்மிஷன். இப்போ நீங்க ஒரு கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்றால் நீங்க கேம்பெயின் பண்ணணும், இந்த ஏரியால கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னா அதற்கு பெர்மிஷன் நீங்க ஒரு நாள் முன்னாடி இதுல அப்ளை பண்ணிக்கலாம். எத்தனை வெஹிக்கிள் வருது, எத்தனை மீட்டிங்ல எத்தனை பேர் வருவாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க இதுல பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நோ யுவர் கேண்டிடேட், உங்க தொகுதியில் இருக்க கேண்டிடேட்டுடைய அஃபிடவிட், அவங்க அப்ளை பண்ணும்போது ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. என்னுடைய சொத்து விவரம் எவ்வளோ, என்னுடைய கிரிமினல் கேஸ் எவ்வளோ, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் அப்படின்னா அதை நீங்க நோ யுவர் கேண்டிடேட்ன்ற ஆப்ஷன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். சக்ஷம் ஆப், சக்ஷம் அப்படிங்கிறது மூலமா பர்சன் வித் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கான ஒவ்வொரு ஓட்டு போடுற பூத்துலையுமே இந்த வீல் சேர், ரேம்ப் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் நீங்க. அதே மாதிரி 85 பிளஸ் வயசுள்ள ஓட்டர்ஸ் எல்லாமே வீட்டுல இருந்தே ஓட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. பிடபிள்யூடிஸ்ங்கிறாங்க இல்லையா, எங்கள்கிட்ட ஒருத்தர்கிட்ட பர்சன் வித் டிசபிலிட்டி கார்டு இருக்கு அப்படின்னா 40% மேல டிசேபிள்டு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க.
அந்த மாதிரி 40% மேல டிசேபிள்டு தான் சக்ஷன் மூலமா ஃபெசிலிட்டிஸை பெற முடியும். இசிஐ நெட் இன்டர்னல் இசிஐ நெட்வொர்க்கிங் ஆப் எதற்குன்னா உள்ளுக்குள்ள இன்டர்னல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க இல்லையா, அதற்கு இந்த ஸ்டேட் டிஓஸ் எஸ்சிஓஸ் அவங்கெல்லாம் கனெக்ட் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஆப் இசிஐ நெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். என்பிஎஸ்பி நியூ ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல், புதுசாக ஓட்டர் ரெஜிஸ்டர் பண்ணணும், கரெக்ஷன் அண்ட் டெலிஷன் பண்ணணும், உங்களுடைய ஓட்டர் ஐடி அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணுறதுனா நியூ ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலை நீங்கள் பார்த்துக்கலாம். இது எல்லாமே இப்போ சொன்ன மாதிரி இசிஐ நெட்டுங்கிற ஒரே போர்ட்டலுக்கு கீழே வந்துருச்சு, ஆர் ஆப்பு கீழே வந்துருச்சு. அடுத்து யூரோநெட் எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் நெட்வொர்க். சென்ட்ரலைஸ்டு ஓட்டர் டேட்டா பேஸ் இருக்கும், அங்கே நேஷன் வைஸ் இன்டகிரேஷன் ஆஃப் டேட்டா பேஸ் இருக்கும். இந்தியா முழுக்க இருக்கிற டேட்டா பேஸ் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம், எலெக்ஷன் கமிஷன் சம்மந்தமானது. அடுத்து ஸ்வீப் ரொம்ப முக்கியம், சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்டோரல் பார்ட்டிசிபேஷன். இப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை எலெக்ஷன் நடத்துறது மட்டும் இல்லை, ஓட்டர் டர்ன் அவுட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓட்டர் டர்ன் அவுட் அப்படின்றால் ஒரு டெசிஷன் மேக்கிங்ல எலெக்ஷனுங்கிறது வந்து பெரிய ஒரு ப்ராசஸ். அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களை யார் ரூல் பண்ண போறான்னு மக்கள்கிட்ட கேட்குற ப்ராசஸ். இதுல எல்லாருமே வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ மக்களாட்சியை ஊக்குவிக்கிறதுக்கு ஓட்டர்ஸை எஜுகேட் பண்ணி நீங்க ஓட் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்றது ஸ்வீப் போர்ட்டல். ஓட்டர் அவேர்னஸ் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் பண்றது, ரியல் டைம் ஓட்டிங் பர்சன்டேஜ் அப்டேஷன். அதாச்சும் இந்த வருஷம் வந்து இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 2026 ஏப்ரல் 23 நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள், எலெக்ஷன் நடக்கும். அப்போ எலெக்ஷன் நடக்கிறப்போ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க 1.5 மணி நேரத்துக்கு ஒருக்கா அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்க தொகுதி நம்பரை அழுத்துனீங்க அப்படின்னா எத்தனை ஓட்ஸ் போட்டிருக்காங்க, எத்தனை பேர் வந்து ஓட் காஸ்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ். நியூஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, மதியானம் 12 மணி அளவில் 30% ஓட்டு போலாகி உள்ளது, 3 மணி அளவில் 60% ஓட்டு போலாகி உள்ளது. இதெல்லாம் இந்த வெப்சைட் பார்த்து தான். அடுத்தது எலக்டோரல் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து சில ஆப்ஸ் இருக்கு. பிஎல்ஓ ஆப் அப்படிங்கிறது வந்து பூத் லெவல் ஆஃபீஸர் ஆப். டோர் டு டோர் வெரிஃபை பண்ணுவாங்க எஸ்ஐஆர்ஸ், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்கிறப்போ, ஓட்டர் வாக்காளர் திருத்தம் நடத்துறப்போ. இதெல்லாமே வந்து பிஎல்ஓ ஆப், அந்த ஆப் பயன்படுத்துறது. அப்புறம் ரொம்ப முக்கியம், தேங்க்யூ. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணீங்க அப்படின்றா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். Thank you guys. We will see in another video. Good day. Good luck.